பழகிடுச்சுன்னு சொல்லி சொல்லியே அழுவீங்கல்ல. அப்போது நீங்கள் அழுதுட்டு பேசும்போது அப்படியே காஸ்ப் எடுத்து அது ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. உங்களோட அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்த வலியை உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சு அந்த மூமெண்ட்டில்? நிறைய பேர் அந்த சீன் பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் நான் மாரி சார் என்ன பண்ணாரோ நான் ஃபர்ஸ்ட் அவர் நிறைய வாட்டி நான் பண்ண சொல்லுவேன். அவர் என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் நான் எக்ஸாக்டாக பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அங்கே என்ன பார்க்குறீங்களோ அது வந்து என் டைரக்டர் செஞ்சுருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற அந்த ஸ்மைல், அவருக்கு எப்போ கண்ணீர் வருது, அவர் எந்த விதத்தில் இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறாருன்றது வந்து நான் க்ளோஸாக பார்த்துட்டு தான் நான் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அவர் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சீனோட வலியும் இமோஷன்ஸும் புரியும். அண்ட் அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அது அந்த மாதிரி தான் நடந்துச்சு. கேள்விப்பட்டிருக்கேன், விக்ரம் சார் வந்து ஒரு புக்கில் என் முடி இவ்வளோ மில்லிமீட்டர் தான் இருக்கணும், இதுதான் சாப்பிடணும். இப்போ ஐப்படத்துல எல்லாம் ஒரு எக் ஒயிட் மட்டும் சாப்பிட்டு சார் ஒரு டே மட்டும் போயிருக்குதுங்களா? நீங்களும் அவங்ககிட்ட இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு காம்படிஷன் இருக்கா? காம்படிஷன் வச்சு அந்த மாதிரி ஜாலி. அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க 8 அடியா இல்லை 16 அடியா பெருசுன்னு சொல்லி. அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆயிடுச்சு? ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு சரியான ஒரு ஃபீலிங் இல்லையா? அவர் வந்து அந்த மாதிரி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறது. சரி.